சேனலுக்கு ஏதாவது பாதிக்குமானா சேனலுக்கு எதுவும் பாதிக்காது. பட் ஆனால் மக்களோடது அந்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல பிக் பாஸ் ஷோக்கு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேனல் சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று. மக்களோட ஷோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி தான் மக்களை மேனிப்புலேட் பண்ணி இந்த ஷோ நடத்துகிறாங்க. அப்படின்னும் போது மக்கள் ஓட்டுக்கும் மதிப்பில்லை, மக்களுக்கான அந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ்க்கும் மதிப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குன்னும் போது அடுத்த சீசன் பார்க்கணும் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. கொஞ்சமாவது ஃபேராக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் சொல்லியிருப்பேன், தெலுங்கு பிக் பாஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஹிட் கொடுத்துருக்கிற முக்கியமான காரணம் ஹோஸ்ட் மட்டும் கிடையாது, அவங்க ஓட்டு பேசஸில் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த எவிக்ஷனை நடத்துகிறாங்க. இது நான் 2 வாரம் 3 வாரம் பார்த்தேன் தெலுங்கு பிக் பாஸ். நான் சொல்லியிருப்பேன், கரெக்டாக வந்து அந்த ஓட்டிங்கில் ஜனங்க என்ன ஓட் போடுறாங்களோ அவங்கள தான் எவிக்ட் பண்ணுறாங்க. இதில் எந்த சர்ப்ரைஸுமே இல்லை. இப்போ நான் தமிழ் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வந்து யார் எவிக்ட் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு சர்ப்ரைஸாகவே இருக்கும். முடிஞ்சால் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே போல் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஆனாலுமே வந்து எல்லாருக்கும் தெரியுமானா எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே தான் இருக்குமோ, ஒரு வேளை மாற்றிடுவாங்களோ, ஒரு வேளை அப்படியே தெரிஞ்சாலும் 1% அந்த டவுட்லேயே மாற்றிடுவாங்களோன்ற அந்த ட்விஸ்ட்டை வீக்கெண்டை வச்சு தான் தமிழ் பிக் பாஸ் கொண்டு போகிறாங்க. ஏன்னா மக்கள் ஓட்டு வந்து கன்ஃபார்மாக இதுதான் தெரிஞ்சாலுமே அது நடக்குமா நடக்காதான்றது ஒரு கேள்வி இருக்குன்னா தெலுங்கு பிக் பாஸில் அது டவுட்டே இல்லை. மக்கள் ஓட்டில் லீஸ்டிங்கில் யார் இருக்காங்களோ அந்த லீஸ்ட்டை தான் அவங்க எவிக்ட் பண்ணுறாங்கன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அது மக்களோட ஷோவாகவே பார்க்கப்படுது, மக்களுக்கான ஓட்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது. மக்கள் யாரை எவிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் அங்கே ஆப்வியஸாக நடக்குது. நாகார்ஜுன் சார் அதை முன்னாடி எடுத்து வைக்கிறாருன்னும் போது அது வந்து தெலுங்கு பிக் பாஸ்க்கான பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இங்கே அது இல்லைன்றது தமிழ் பிக் பாஸில் ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதுவும் இந்த சீசன் அது ஒரு பெரிய ஃப்ளாப்பாகவே ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பாரு வந்து ரெட் கார்டு வாங்கிட்டா அப்படியே அவளை டவுன் பண்ணிடலாம்னு நினச்ச டீம்க்கோ இல்லை அவங்களோட பாரு ஹேட்டர்ஸ்க்கோ பாரு தான் இந்த சீசனில் பேசப்படுற ஒரு பெரிய ஆளாகவும், பெரிய ஆள் அப்படிங்கிறது மீன்ஸ் என்ன சொல்கிறது, சீசன் 9 அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பாரு கமருதீன் ஞாபகம் வரும், கார் டாஸ்க் ஞாபகம் வரும், சாண்ட்ரா ஞாபகம் வரும், சாண்ட்ரா நெகட்டிவாக ஞாபகம் வரும், கார் டாஸ்க் நெகட்டிவாக ஞாபகம் வரும், எல்லாம் வரும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரிவோக் ரெட் கார்டு விஷயங்களும் வரும், ரியல் வின்னர் விஷயங்களும் வரும், பாருதீன் ஃபேன்ஸ் விஷயங்களும் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த சீசன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது பாரு தானா. இதை ப்ரூஃப் பண்ணுற வகையில் தான் என்ன சொல்கிறது, ஃபேட்மேனோட ஃபேர்வெல் நடந்தது. அதுவும் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபுல்லாக யூடியூப்ல கிளிப்பிங்ஸ் வரலை, அங்கே பார்த்தது தான். ஏன்னா ஃபேட்மேனோட ரிவ்யூ நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். ஆக்சுவலாக ஆஸ் எ ரிவ்யூவராக எனக்கு ஒரு மென்டார்னு கூட சொல்லலாம். ரிவ்யூ வந்து அவர் 2nd சீசனில் 3rd சீசனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் போல். அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த சீசனில் தான் நான் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பித்தேன்னா ரிவ்யூ பண்ணது போன சீசன்லேருந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னாலுமே அவரோட ரிவ்யூ என்ன அவர் சொல்ல போகிறாருன்னு ஷோ முடிஞ்சோன்னு போய் பார்க்குற அந்த க்யூரியாசிட்டி, நம்ம மைண்டில் இருக்கிறத அவர் சொல்கிற விதம், இல்லைனா பிஹைண்ட் த சீன்ஸ் நான் ஆல்ரெடி அப்பப்போ சொல்கிற மாதிரி தான் ஷோக்குள்ளே 1 hourல நடந்ததோ இல்லை லைவில் நடந்ததோ மாறி சேனல் அதை என்னவா காட்ட போகிறாங்க, சேனல் அதை எப்படி கொண்டு போகிறாங்க, வீக்கெண்டில் அது என்னவா மாறப்போகுது, ஹோஸ்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தில் பிஹைண்ட் த சீன்ஸான விஷயங்களை நிறைய அவர் அனலைஸ் பண்ணுவார்னா அது நம்மளுக்கு அந்த ஷோட இன்னொரு வேர்ஷனை காட்டும், இன்னொரு டைமென்ஷனை காட்டும். அப்படின்னும் போது நம்ம இவங்க தான் கேமர், இவங்க தான் நல்லா பண்ணுறாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க, அப்போ இல்லை இந்த வீக்கெண்ட் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு காட்ட இல்லை சேனல் இது இந்த வாரம் இப்படி தான் காட்ட போகிறாங்க, சேனல் இதை இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க, 1 hourல இது இப்படி வந்ததுனால எவிக்ஷன் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் ஒரு லுக்குன்றதை விடவும் மக்கள் மனசு கூட ஒத்து போய் அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு ரிலேட் ஆயிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. நானும் அவரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு தான் சொல்லணும். அவருக்கான ஒரு என்ன சொல்கிறது, எனக்கான ஒரு ஃபேவரட் ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் என்னோட ஃபேவரட் ரிவ்யூவர். நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஜோ மைக்கேல் அவங்களதெல்லாம் பார்த்துருந்தாலுமே அவர் ஃபேட்மேன் சாரோட விஷயங்கள் அப்படின்னு வரும்போது அதோட டைமென்ஷனே வேறையாக இருக்கும். நம்ம யோசிக்காத இன்னொரு விதம் அதில் இருக்கும், இல்லை ஒரு சில இடத்துல நம்ம யோசிச்சதையும் அவரும் பேசுவார் அப்படின்னும் போது மக்கள் கூட ரொம்ப ரிலேட்டான ஒரு ரிவ்யூவரில் அவர் தான் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய ரிவ்யூவர்ஸ் இருந்தாலுமே வந்து ஷஃபி ஜோன்னு அந்த மாதிரி சிவி ஜோன் நான் இந்த சீசன் தான் பார்க்க போன சீசன் அப்போங்க கொஞ்சம் பார்த்து பெருசாக பார்க்கல. ஷஃபி ஜோன் வந்து நான் வந்து ஓரளவுக்கு பார்ப்பேன். அவரது எப்படி பார்த்தீங்கன்னா அவர் நடந்த விஷயங்களை அப்படியே கடகடன்னு கோர்வையாக சொல்லிடுவார். அன்றைக்கி என்ன நடந்தது அந்த டாஸ்க் உட்பட கேம் உட்பட எல்லாத்தையுமே அவர் கோர்வையாக சொல்லிடுவார். அவரது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவர்தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஃபேட்மேனோடது டோட்டலாக அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் அது வேறு டைமென்ஷன், அதை ரிலேட் பண்ணவே முடியாது மற்ற ரிவ்யூவர்ஸ் கூட அப்படின்னு சொல்லும்போது நான் ஜோ மைக்கேல்தும் ஒரு சில ரிவ்யூஸ் இப்போ இந்த சீசனில் அவர் ஒஸ்ட்டு, போன சீசனுமே வந்து முத்துக்கு ஸ்டாண்ட் எடுத்து ஜாக் மாட்டம் பேசினது அதெல்லாம் ஒன்று நடந்துச்சு, எனக்கு அதுவும் பிடிக்கல. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருந்தாலுமே இந்த சீசன் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் ஜோ மைக்கேல் அவர் பண்ணது, நிறைய விமர்சனத்துக்கு அவர் உள்ளானார் அப்படின்னு தான் சொல்லும்போது நான் பார்த்த ரிவ்யூவர்ஸில் ஃபேட்மேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோடது கேம் அவர் உள்ளே போய் கேம் ஆடினார் இல்லைங்களா பிக் பாஸில். ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சேனல் வந்து ஒரு வாரத்தில் அவர் எவிக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான விஷயம்
விஷயங்களும் அவர் என்ன இது அப்படின்ற மாதிரி அவர் வெளில வந்து விளக்கம் கொடுத்துருப்பாரு. ஸோ அவரால் போன சீசன் ரிவ்யூ அதுக்கப்புறம் பண்ணல. பட் ஆனால் ஸ்பேஸில் அவருமே ஸ்பேஸில் பேசியிருப்பாரு. ஸோ அந்த விஷயங்கள் வந்து ஜாக் வெஸ்முத்து ஒரு சில கான்ட்ரவர்சியும் வந்தது. அவர் ரிவ்யூ பண்ணல, பட் ஆனால் ஸ்பேஸில் பேசினது போன சீசனில் அப்படின்னும் போது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ், அதெல்லாமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் போது ஆஸ் எ ரிவ்யூவராக அவருக்கான விஷயங்களை அவர் மக்கள் கிட்ட போய் எடுத்துகிட்டு வந்து சொல்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கியூரியாசிட்டியோடு இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷனை நம்மளுக்கு காட்டும். ஹியூமன் பிஹேவியரை இத்தனை பரிமாணங்களில் பார்க்க முடியுமா? ஒரு 20-25 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே போட்டால் அவங்கவுங்க வேறு வேறு இடத்துங்களில் வந்து வேறு வேறு சூழ்நிலையில் வளர்ந்து அந்த கேம்கான விஷயத்துக்காக அவங்க உள்ளே வராங்க. அது பணத்துக்காக வந்தாலுமே அகெயின் அவங்களோடது ரியல் கேரக்டர் வெளில வருதா, இல்லை ரியல் கேரக்டர் அவங்க சட்டில் ஆக்கிட்டு கேம்காக ஒன்று பண்ணுறாங்களா, எது ரியல் அப்படிங்கிற இடத்துல நம்ம அவங்கள அனலைஸ் பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அது அவர் அடிச்சிக்கவே முடியாது. அப்படி ஒரு பெஸ்ட் ரிவ்யூவர் வந்து இந்த சீசனுக்கு அப்புறம் வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல அப்படின்னு இந்த சீசன் அவர் ரிவ்யூ பண்ணும்போது நான் ஒன்றில் சொல்லியிருப்பாரு. சரி ஓகே சொல்கிறாரு, அது ஓகே பார்க்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஃபேர்வெல்லே வந்து வச்சிருக்காங்க. அவருக்கு ரிவ்யூ பண்ண போகிறதுலன்ற மாதிரி ஒரு ஃபேர்வெல் வச்சிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுவார், எங்களுக்கு பண்ணி தான் ஆகணும், ஃபேட்மேனோட ரிவ்யூ இல்லாமல் எப்படி வந்து பிக் பாஸ் கம்ப்ளீட் ஆகும், 70-80% வந்து பிக் பாஸ் ஷோனா மிச்சம் 20-30% ஃபேட்மேனோட ரிவ்யூ பார்த்த அப்புறம் தான் அது கம்ப்ளீட் ஆகுதுன்னா அவர் போய் ரிவ்யூ பண்ணாமல் விடுவார், நாங்கள் எப்படி விட்டுருவோம் அவர் பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி அவருக்கான ஃபேர்வெல்லாம் நடந்துச்சு. அதில் அறந்தாங்கி நிஷாவும் உதயம் தான் வந்து ஆங்கராக இருந்தால் அந்த ஷோ கொண்டு போனாங்க. அது 15 மினிட்ஸ் தான் எனக்கு வந்து மிச்சம் அதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து நிறைய லேடிஸ் ஆடியன்ஸ் ஃபுல்லாக வந்து இன்னும் கேட்டால் அங்கே வந்ததும் பாருக்கான ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் வந்தாங்க. உதய் வந்து அங்கே நார்மல் பீப்புள் கிட்ட, ஐ மீன் ஸ்டேஜ்லேருந்து பேசாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட வந்து மைக் வச்சுட்டு பேசினாரு. நீங்கள் யாரோட ஃபேனு, எப்படி பார்த்தீங்க ரிவ்யூன்னும் போது இந்த இடத்துல உதய்கிட்டே எனக்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஃபேட்மேன் ரிவ்யூ பேசிகிட்டே இருக்கும்போதே அவர் நிறைய வந்து பாருக்கான விஷயங்களை பாரு ஹேட்டர் மாதிரியே பேசியிருப்பாரு. எனக்கும் அது பிடிக்கல. அவர் கூட நிறைய பேர் ஷோபனா, இன்னும் 2-3 பேர்லாம் நிறைய பேர் வந்து அந்த இன்னொரு கோ ரிவ்யூவராக இருந்து பண்ணியிருப்பாங்க ஃபேட்மேன் கூட. அப்படின்ற மாதிரி இந்த சீசனில் உதய் பண்ணது வந்து பாருக்கான ஹேட் அவர் அப்படியே வெளிப்படுத்தின மாதிரி தான் இருந்தது. அது வந்து அங்கே வந்து பாருக்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த ஃபேர்வெல்ல வந்தோடனே அவர் தானாகவே சொல்லிக்கிட்டாரு, நான் பாருக்கான ஹேட்டர்ஸ்லாம் இல்லைப்பா, அது ரிவ்யூ பண்ணுறதுனால ரிவ்யூவர் அப்படி பேசும்போது கூட இருக்கிற நாங்கள் இப்படி பேசினாதான் அது அந்த டிபேட் ஷோ மாதிரி அது நல்லாயிருக்கும். இல்லை வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் வச்சு பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் கான்வர்சேஷனுக்குள்ளே ஹெல்த்தி கான்வர்சேஷனாக போகுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஆக்சுவலாக நான் பாரு ஹேட்டர்லாம் கிடையாதுன்னு அவர் சொன்னாலுமே எனக்குமே ஒரு பாரு ஹேட்டர் தானோ உள்ள ஒன்று இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பண்ணுங்க. ஏன்னா இன்னொரு விஷயம், அவர் வந்து ரம்யாவோட ஃப்ரெண்டும் கூட. அதான் நம்ம ரம்யா தான் ரம்யாவோட ஃப்ரெண்டுன்னும் போது இது ஃபேட்மேன் சாரே அப்பப்போ கலாய்ச்சிட்டே இருப்பார். ஏன்னா ரம்யா எவிக்ட் ஆகும்போதெல்லாம் கூட அவர் தான் போய் கூட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேட்மேன் கலாய்ச்சிட்டே இருப்பார். ஸோ ரம்யாவுக்கு சுத்தமாக பாருவை பிடிக்காது. இல்லை ரம்யா வெஸ் பாரு கேம்னு வந்தால் எப்பயுமே பாருக்கு அகேன்ஸ்டாக ரம்யாவும், ரம்யாவுக்கு அகேன்ஸ்டாக பாருவும் தான் இருப்பாங்க. ரம்யா எப்போ பாரு தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது பாருவை விட நல்ல கேமர் ரம்யா, ரம்யா விட நல்ல கேமர் பாருன்ற அடிச்சுக்க ஒத்துக்கிட்டதே ஆகணும் அப்படின்னும் போது அது ஒத்துக்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல உதய்க்கு கொஞ்சம் ஒரு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரம்யாவோட சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோவம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வெளில வந்துச்சு ஒரு ரிவ்யூவில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் எனக்கு அப்படி தான் தோணுச்சு பர்சனலாக. ஆனால் அவர் வந்து இல்லை நான் ரிவ்யூவராக தான் பண்ண, நியூட்ரலாக தான் பேசினேன், நான் பாரு ஹேட்டர்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாரு. ஓகே, அது அவரோட வெர்ஷன். ஆனால் அவர் வந்து இன்றைக்கி வந்து ஃபேர்வெல்ல வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது நியூட்ரல் ஆடியன்ஸ் கிட்டலாம் அங்கே வந்தவங்க நிறைய பேர் பாருவோட ஃபேன்ஸ் தான் இருந்தாங்களே. இல்லை இன்ட்ரெஸ்டிங்லி ஒருத்தங்க எழுந்து பேசுகிறாங்க, அவங்க வந்து விக்ரமோட ஃபேனு. ஆனால் யாரோட ஃபேன் நீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னால் அப்படி நான் யாரோட ஃபேனுன்னு சொல்லாமான்னு தெரில, யாரோ கோவப்பட்டுருவாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டே சொன்னாங்க அந்த சிஸ்டரு. பார்த்தா அவங்க விக்ரமோட ஃபேன் அப்படின்னும் போது அப்பாடி விக்ரமோட ஃபேனுன்னு சொல்கிறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ அடி வாங்கியிருக்கார் போல் சோஷியல் மீடியாவில் விக்ரன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி கேட்டேன், எல்லாரும் இத்தினோண்டு குட்டி பொண்ணு அவள் பேர் சாருவான், அவன் வந்துட்டு சொல்கிறேன் நானும் பாருவோட ஃபேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்போ பாரு பண்ணதெல்லாம் உனக்கு பிடிச்சதா, பாரு எப்படி உனக்கு பிடிச்சா, பாரு தைரியசாலி அதனால் எனக்கு பிடிச்சதுன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா. ஸோ சாருக்கு பாருவை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பேர் பாரு ஃபேன்ஸாக தான் அங்கே இருந்தாங்கன்னும் போது அதுக்கு நடுவில் விக்ரன் ஃபேனாக ஒருத்தங்க எழுந்து பேசும்போது அவ்வளோ ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருந்தும் போது இந்த அடியை தாங்க முடியாமல் தான் விக்ரமும் சபரியும் போட்ட வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டு ஆள் அட்ரஸே இல்லாதபடி சைலண்ட்டாக இருக்காங்க போல். வெறும் விஜய் டிவியில் மட்டும் அவங்க அலப்பறையை காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் கமருதீனை போய் கலாய்